ரித்தி, தற்போது பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை திமுக வைத்திருக்கிறது. தற்போது ஆளுங்கட்சியா இருக்கும் திமுக பரபரப்பான குற்றச்சாட்டை வைத்திருக்கு. அதாவது வாக்கு எண்ணிக்கையை சீர்குலைக்க சதி நடந்திருக்கிறது, திட்டம் போடப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மற்றும் சில கட்சிகள் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக வாக்கு எண்ணிக்கை சீர்குலைக்கவும் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக பிரச்சனைகளை ஏற்படுத்தவும் திட்டம் போடப்பட்டிருப்பதாக நம்பகத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து தங்களுக்கு தகவல் கிடைத்திருப்பதாக பாரதி தற்போது ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்து திமுகவின் சார்பிலே தற்போது தலைமை தேர்தல் அதிகாரிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடித நகலும் தற்போது நீங்கள் காட்சிகளை விரைவில் பார்க்கலாம். எனவே அந்த கடிதத்தை மிக தெளிவாக வாக்கு எண்ணிக்கை தினத்தன்று மிகப்பெரிய ஒரு லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த முடிவு செய்திருக்கிறார்கள். எனவே போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற வகையிலே அர்ச்சனா பட்நாயக் அவர் கடிதம் எழுதியிருக்கார். அர்ச்சனா பட்நாயக் டிஜிபிக்கும் அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். இதிலே மிக தெளிவாக அதிலே there are plans by பாரதிய ஜனதா பார்ட்டி, ஆங்கிலத்தில் இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. there are plans by பாரதிய ஜனதா பார்ட்டி and other political parties at the instance of BJP to orchestrate disruptions at counting centers என்ற வகையிலே மிக தெளிவாக பாஜகவின் மீது நேரடி குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அதற்கு பாரதி செய்தியாளரை சந்திக்கும் போது என்ன சொல்கிறார் என்றால், இந்தியா முழுவதும் உள்ள எதிர்கட்சிகள் இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்திருக்கிறது. மேற்கு வங்கத்திலும் சரி, இந்தியா முழுவதுமே எதிர்கட்சிகள் பாஜக இது போன்று நடவடிக்கை ஈடுபடுகின்ற குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். அதே போன்று such activities are also apprehended to extend to areas in and around counting booths as well as other sensitive locations including party offices என்ற வகையிலே மிகப்பெரிய ஒரு வாக்கு எண்ணிக்கை சீர்குலைக்கும் வகையிலும் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையிலும் நடவடிக்கைகள் எடுக்கும் வகையிலே திட்டம் போடப்பட்டிருக்கு என்ற வகையிலே கூறியிருக்கிறார். அது எங்களுக்கு நம்பகத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து we are in the receipt of credible information indicating that on the date of counting of votes for the ongoing Tamil Nadu Legislative Assembly election 2026 there are plans by Bharatiya Janata Party and other political parties at the instance of BJP to orchestrate disruptions at counting centers என்ற வகையிலே அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். உடனடியாக இந்த அமைதியையும் சீரான வாக்கு எண்ணிக்கை நடத்துவதற்கும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என தலைமை தேர்தல் அதிகாரிக்கு திமுக அமைப்பு செயலர் பாரதி கடிதம் எழுதியிருக்கிறார். இன்று காலையில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையிலே அண்ணா அறிவாலய திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்திலே ஒரு அவசர கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு பிறகு தற்போது பாரதி மிக முக்கியமான இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இது பெரும் குற்றச்சாட்டாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு இந்தியாவில் உள்ள கட்சிகள் ஒன்றான பாஜக மீது தேர்தலை சீர்குலைக்க, அதாவது வாக்கு எண்ணிக்கையை சீர்குலைக்க சதி திட்டம் போட்டிருக்க என்ற வகையில் நேரடியாக பகிரங்கமாக குற்றச்சாட்டினை திமுக வைத்திருக்கிறது என்பது தற்போது பெரும் பரபரப்பாக இந்த தேர்தல் சமயத்திலே பார்க்கப்படுகிறது. என்றால் நேரடி குற்றச்சாட்டு அது பாஜகவை மட்டும் ஒரு சொல்லி அடிப்படையில் பிரதானமாக பாஜகவை குற்றம் சாட்டவர்கள் மற்ற அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்றும் சில கட்சிகளையும் சொல்லியிருக்க, அந்த கட்சிகள் பேரெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் பாஜக என்ற நேரடியாக குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது திமுக என்பது மிக கூர்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ரித்தி. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.